கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதன் முதல் பாகத்தை வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித ரூபமாக பிறந்தார், மனிதனாக பிறந்தார். இந்த இந்த தேவனுக்கு பல்வேறு நாமங்கள் கொடுக்கப்பட்டன. அவைகளில் ஒன்றுதான் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அதிசயம் என்றால், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்தான் ஒரு அதிசயம் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட தேவன்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். அவர் எப்படி அதிசயமானவர் என்று பார்ப்போமானால், அவர் அதிசயங்களை செய்கிறதுனாலே மட்டுமல்ல, அவர் எல்லாமே அதிசயமானவர். எல்லாவற்றிலுமே அவர் அதிசயமானவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பிறப்பில் அதிசயமானவர். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பிறந்ததாக இந்த உலகத்திலே சரித்திரம் இல்லை. அப்படியே இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக, பாலகனாக, மரியாளின் வயிற்றிலே மரியாள் கன்னிகை கர்ப்பவதியாகி இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவர் பிறப்பிலே அதிசயமானவர். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷங்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதங்களை செய்தார் என்று. கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். வெறும் தண்ணீர் தான், ஆனால் அது திராட்சரசமாக மாறி ஒரு பெரிய விருந்துக்கே கொடுக்கிறார். பிறவி குருடர்கள், பிறவி சப்பானிகள், பிறவியிலே ஊமையாக பிறந்தவர்கள், இவர்களெல்லாம் அற்புதம் செய்து நடக்க வைக்கிறார், பார்க்க வைக்கிறார், பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அவர் பிசாசுகளை துரத்துகிறார். அவர் கட்டளையிட பிசாசுகள் கீழ்ப்படுகிறது, பிசாசுகள் அவருக்கு பயப்படுகிறது. மேலும் காற்று, கடல் எல்லாமே அவருக்கு கீழ்ப்படுகிறது. உண்மையிலேயே அவர் அதிசயமானவர் தானே. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இறப்பிலேயும் அதிசயம்தான். ஹல்லேலூயா. அவரை அடக்கம் பண்ணி வைத்த இடத்திலே அவர் இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இங்கே வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். அவர் அதிசயமானவர். நிச்சயமாகவே இந்த அதிசயமான இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்வாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர் என்பதை திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க. அப்படிப்பட்ட அறிவை எங்களுக்கு தந்திருக்கீங்க. நன்றி. அதை அனுபவிக்க கிருபை செய்திருக்கீங்க, இன்னமும் கிருபை செய்வீங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.